ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி சாரிங்க, இந்த ரிவ்யூ கொஞ்சம் சீக்கிரமாகவே போடணும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, காட்ஸில்லா எக்ஸ் காங் எம்பையர் நியூ எம்பையர் படம் பார்த்தாச்சு. படம் வேறு லெவலில் இருக்குது. அதை பற்றி சின்னதாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடலாம் தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காட்ஸில்லா எக்ஸ் காங். இந்த படத்தை தெரியாமல் யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை எப்படியும் ஒரு 2-3 ட்ரெய்லர்கிட்ட இதை விட்டாங்க தமிழ்லையே. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் அளவுக்கு படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. நான் படம் பார்த்தேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கதை புரியலை. நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள காட்ஸில்லா எதுவும் பார்த்ததில்லை. நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். ஸ்டார்டிங்கே வேறு லெவலுக்கு இருக்குது. ஒவ்வொரு சின்ன விஎஃப்எக்ஸ்லேருந்து எடிட்டிங் எல்லாமே சரியான தரமாக இருக்குங்க படம். அதுவும் 3Dயில் தான் பார்த்தேன், 3D கிளாஸு. ஒரு 3Dக்குன்னே பயங்கரமாக எடுத்திருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ பக்கவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த இந்த அவதார் படம் தான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் படம் இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் இந்த படம் தாங்க நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம், தேட்டரில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு படம். தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். கொஞ்சம் வரைக்கும் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், அந்தளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப க்ளீனாக எடுத்திருக்காங்க. இடையில நம்ம கேஜிஎஃப் சலார் அந்த ஃபீலிங்லாம் வேறு வருது. இந்தியன் டச்சு இடையில கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நம்ம படங்களையும் பார்ப்பாங்க போல் இருக்குது. பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்கன்னு ஒருத்தையும் தெரியுது அந்த படம் பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காட்ஸில்லா அந்த சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப தரமாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன பொண்ணு வேறு, அவங்களாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெய்லரில் மேக்ஸிமம் அவங்கள அடிக்கடி காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அவங்கள நோக்கி தான் அந்த கதையும் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த படம் யாராவது தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சின்னதாக இந்த படத்தை பற்றி ஒரு ஸ்பாய்லர் இல்லாமல் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதை பற்றி பேசினா இன்னுமே நிறைய பேசலாம். நான் அது ஒன்லைனர் கூட சொல்ல விரும்பலை. இந்த படத்தை நீங்கள் போய்ட்டு தேட்டரில் பாருங்க. வரைக்கும் ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ஃபேமிலி, குழந்தைங்க எல்லோரும் கூட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்கள் நான் அடிக்கடி போட பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய் பாய்.